ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பழனிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கிராமத்தில் மாந்திரீக வித்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தலச்சாம்பிள்ளையினுடைய மண்டையோட்டை எடுத்து அதற்கடுத்து அந்த ஊரில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பழனியிலிருந்து திண்டுக்கல் போகக்கூடிய வழிப்பாதை இருக்கு இல்லையா, அதில் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பிரசாத் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 90ஆம் காலகட்டத்தில் பிரசாத் தற்போது தங்கி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தாங்க நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 90ஆம் காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய 9 வயது குழந்தையான தமயந்தி அப்படிங்கிறவங்களோட நல்ல குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பிரதான தொழிலே விவசாயம் தாங்க. இவங்க நினைச்ச அளவுக்கு வாழ முடியலாலும் கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குழந்தையான தமயந்தியை நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தமயந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு அப்போது 9 to 10 வயது தாங்க இருந்திருக்கும். இந்த டைமில் தான் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பேர் இடி ஒன்று விழுந்துச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, தன்னுடைய ஆசை குழந்தையான அந்த 9 வயது தமயந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிபி, அந்த மாதிரி நோய் தான் அந்த பெண்ணுக்கு வந்திருக்குங்க. கிராமத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. கை வைத்தியம், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கில் போய் சின்ன சின்ன வைத்தியத்தை பார்த்து நாட்களை கழிப்பாங்க. அதே மாதிரி தான் தமயந்தியினுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணை அசால்ட்டாக விட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நோய் டிபி, காச நோய் அப்படின்னே தெரியலிங்க. அந்த பெண் அதற்கு பிறகு ரொம்ப வீக்காகி சளியோடு சேர்த்து ரத்தமும் வர ஆரம்பிச்சுங்க. அப்போதுதான் தன்னுடைய குழந்தைக்கு பெரிய பிரச்சனை பற்றி தெரிஞ்சுட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. மருத்துவர்கள் அந்த பெண் குழந்தையை செக் பண்ணி பார்த்துட்டு, முடியாது, நீங்கள் இறுதி ஸ்டேஜில் தான் கொண்டு வந்திருக்கீங்க, காச நோய் வந்து இந்த பெண்ணுக்கு முத்தி போச்சு, 10 நாள் 15 நாள் கூட தாங்க மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசுடைஞ்சு போயிட்டாங்க இந்த சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவி. அதற்கடுத்து வேற வழி இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த தமயந்தி அப்படிங்கிற பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து கிராமத்தில் வச்சுருக்காங்க. மருத்துவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு வார காலகட்டத்தில் அந்த தமயந்தி அப்படிங்கிற 9 வயது பெண் குழந்தை இறந்து போயிருதுங்க. இந்த சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவிக்கு தமயந்தி மட்டும் இல்லைங்க, 6 வயசுல இன்னொரு பெண் குழந்தையும் இருக்குங்க. சொல்ல போகணும் அப்படின்னா இந்த தமயந்தி அப்படிங்கிற பெண் தாங்க மூத்த பெண், அதே மாதிரி தலச்சாம்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தமயந்தி அப்படிங்கிற பெண் 1 வார காலகட்டத்தில் இறந்து போன பிறகு குடும்பமே துக்கத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காசநோய் அப்படிங்கிறது ஊரை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்துச்சுங்க. அதனால் அந்த பெண்ணினுடைய இறுதி சடங்கு கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வரலிங்க. வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவி நெருங்கிய உற்சாரங்கள்லாம் சேர்ந்து அந்த பெண் குழந்தையினுடைய சடலத்தை எடுத்து போய் அடக்கம் பண்ணாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழக கிராமங்களில் இப்போதும் கூடங்க நோய்வாய்ப்பட்டு யாராவது இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி சுடுகாடு வைப்பது வழக்கங்க. பழங்காலத்திலிருந்தே நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களுக்கு போய் தனி சுடுகாட்டில் தான் வைக்கணும், ஒரே சுடுகாட்டில் வச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் அந்த சுடுகாட்டில் போய் அடுத்தவங்களை அடக்கம் பண்ணும்போது பரவும் அப்படி சொல்லிட்டு நம்பினாங்க. அதே மாதிரி தான் சிவராமனுடைய கிராமத்திலையும் அந்த வழக்கம் இருந்துச்சுங்க. அதற்கடுத்து அந்த தமயந்தி அப்படிங்கிற அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு தானே இறந்தாங்க டிபினால. அதற்காக எடுத்து போய் அந்த தனி சுடுகாடு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய சுடுகாட்டில் எடுத்து போய் அடக்கம் பண்ணி முடிச்சாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டமாகி அதற்கு பிறகுதான் இந்த சிவராமனுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய
புயல் வீசவே ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, தன்னுடைய ஆசை மகளான தமயந்தியை போய் அடக்கம் பண்ணி 1 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இவங்களும் வேலை வெட்டி அப்படி சொல்லிட்டு அடுத்து குழந்தை இருக்கலையே 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்காக எதிர்காலத்துக்காக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு சிவராமனுக்கு நைட்டு நேரத்தில் தூங்கவே முடியறது கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்ணை அடக்கம் பண்ணி 1 மாத காலகட்டம் கழிச்சுட்டாங்க. சில வித்தியாசமான நிகழ்வுகள் அந்த சிவராமனுக்கு தட்டுப்படுது. நைட்டு தூங்குனார் அப்படின்னா பயங்கரமான ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல இறந்து போன அந்த தமயந்தி அப்படிங்கிற அந்த 9 வயது குழந்தை இருக்கு இல்லையா, நேராக அவங்களுடைய அப்பாவுக்கு பக்கத்தில் வந்து கதறி கதறி அழுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை யாராவது சித்திரவதை பண்ணாங்கன்னா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி கனவு மூலியமாக ஆன்மா உருவத்தில் வந்து தட்டுப்படுதுங்க. சிவராமனுக்கு இந்த கனவை பார்த்து ஒன்றுமே புரியலிங்க. அதற்கடுத்து அந்த தமயந்தியினுடைய ஆன்மா என்ன பண்ணுச்சு அப்படி சொல்லி பார்த்தா, கனவுலையே எடுத்து போய் அடக்கம் பண்ணாங்களே அந்த சுடுகாடு, தனி சுடுகாடு, அந்த சுடுகாட்டு கூட்டு போய் அந்த பெண்ணினுடைய குளிமேட்டை கை காமிக்குங்க. அந்த குளிகேட்டை கை காமிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு கனவுல சொல்லியிருக்குங்க. இந்த கனவு 1 முறை 2 முறை இல்லைங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் கூட சிவராமன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை தான் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இப்படி கனவு வருது அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டாருங்க. போக போக சிவராமனால் நைட் நேரத்தில் தூங்கவே முடியறது இல்லைங்க. அதற்கடுத்து சிவராமனுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மனசு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சுங்க. எல்லாத்துக்குமே கனவுகள் வருவது சாதாரணம் தாங்க, ஆனால் ஒரே கனவு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வருவது கண்டிப்பாக தப்பு தாங்க. இந்த காரணத்தினால சிவராமன் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய குலதெய்வம் சுடலை மாடனுங்க. திண்டுக்கல் பழனி ஏரியாவில் சுடலை மாடன் எப்படி வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் கன்னியாகுமரி தென் மாவட்டங்களில் தான், தூத்துக்குடி போன்ற இடங்கள் தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு. இந்த சிவராமனும் பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க. இவங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாச்சுங்க. இந்த சிவராமனுடைய உற்றார் உறவினர்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பங்கள் பக்கத்து கிராமத்தில் வச்சுட்டு இருக்காங்க. பூர்வீகம் வந்து திருநெல்வேலியாக இருந்தாலும் கூட அதனால இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுடலை மாடன் கோவில் ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அந்த கோவிலை போய் ரீச் ஆன உடனே பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்றாருங்க. தன்னுடைய குழந்தையை புதைச்சு 1 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அதற்கடுத்து டெய்லியுமே அந்த தமயந்தி அப்படிங்கிற பெண் குழந்தையினுடைய ஆன்மா வந்து கதறி அழுகுது, எதையோ சொல்ல எங்கிட்ட முற்படு மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனவு மூலியமாகவே அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குளிமேட்டுக்கு போயிட்டு கையை காமிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட தயக்கத்தோடயே சொல்லியிருக்காருங்க இந்த சிவராமன் அப்படிங்கிறது. அதற்கடுத்து அதை கேட்ட பூசாரிக்கு பெரிய ஷாக்ங்க. இவருக்கு அந்த விஷயங்கள் முழுவதும் நல்லா தெரிய மாட்டிருக்குங்க. இந்த ஐதீகத்தின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கனவு வந்து 1 கனவு 2 கனவு வருவது சாதாரணம் தாங்க. ஆனால் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த கனவுல வரக்கூடிய ஆன்மாவோ அல்லது கடவுளோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல முற்படுது அல்லது உதவி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இதை அப்படியே அர்ச்சகர் சிவராமன் கிட்ட சொல்றாருங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன் பெண் குழந்தை மோட்சத்துக்கு போக முடியாம தவிக்க மாட்டிருக்கு, அதனால தான் உன்னை குளிமேட்டு கூட்டு போய் ஏதோ சொல்ல வருது, உடனே வந்து அந்த குளிமேட்டில் போய் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட அந்த அர்ச்சகர் சொல்றாருங்க. இந்த சிவராமன் மற்றும் அந்த ஊர்க்காரங்களை பொறுத்தளவு நோய்வாய்ப்பட்டவங்களை எடுத்து போய் அடக்கம் பண்ண சுடுகாடு தான் அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண பிறகு சொந்த குடும்பமே போக மாட்டாங்க. அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அந்த நோய் நம்மளுக்கும் பரவும் அப்படி சொல்லிட்டு நினைச்சாங்க, போகாமல் இருந்திருக்காங்க. கடைசியாக அர்ச்சகர் வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் தான் ஆகணும் அப்படி சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் கோவிலிருந்து நேராக தன்னுடைய மகளை புதைச்ச அந்த குளிமேட்டுக்கு போறாருங்க. அந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊர் மக்கள் மற்றும் ஆடு மாடுகள் மேய்க்கிற கூட அந்த சுடுகாட்டு பக்கம் வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால இவரும் தன்னுடைய மகளுடைய சுடுகாட்டுக்கு போனாலும் கூட பயத்தோடு தாங்க போயிருக்காரு. கடைசியாக தன்னுடைய மகளை புதைச்ச அந்த குளிமேட்டுக்கு போய் பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த சிவராமனுக்கு. என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா, தமயந்தி புதைச்ச அந்த சமாதி இருக்கு இல்லையா, சமாதிக்கு மேலே எப்பயுமே மண்ணு வந்து மேடு மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதி உள்ள போன மாதிரி ஒரு 3/4 அடி உள்ள போன மாதிரி குளிமேடு மாதிரி இருக்குங்க. இது வந்து குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கிராம மக்கள் நம்புவது வழக்கங்க. யாரையாவது புதைச்சாங்க அப்படின்னா மண்ணு வந்து நிரம்பி மேலே மேடுமா இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உள்ள இறங்குச்சு அப்படின்னாவே அந்த குடும்பம் அல்லது அங்கே புதைக்கப்பட்ட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறிங்க. இதை பார்த்த உடனே சிவராமனுக்கு ஒன்றும் புரியலிங்க. ஏன்னா நம்ம புதைச்சிட்டு வரும்போது மண்ணு மேலே இருந்துச்சு, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா குளிமேடு மாதிரி உள்ள போயிடுச்சு, குழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதற்கு 2 காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, விலங்கு அல்லது நாய் வந்து குழியை தோண்டி அந்த சடலத்தை வெளியிடுச்சு அப்படின்னா குளிமேடு உள்ளே இறங்கும். அதற்கடுத்து இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தா, புதைக்கப்பட்ட அந்த சடலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பாகமோ அல்லது சடலத்தையே வெளியெடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படி குழி இறங்கும். ஸோ 2ல் ஏதோ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சிவராமன் பயத்தோடும் தயக்கத்தோடும் ஊருக்குள்ளே வந்துட்டாருங்க. ஊருக்குள்ளே வந்த பிறகு சிவராமனுக்கு 1000 கேள்விகளுங்க. அன்றைய நாள் இரவு சிவராமன் தூங்காமையே ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கடுத்து ஒரு வழியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்போதும் போல அந்த தமயந்தி அப்படிங்கிற 9 வயது பெண் குழந்தையினுடைய ஆன்மா கனவுல வருதுங்க. வந்துட்டு ஏப்பா திரும்பி போயிட்டீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுதுங்க. இதை பார்த்த உடனே தூக்கத்திலிருந்து விருட்டு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச பிறகு இந்த விஷயத்தை தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையோ உற்றார் உறவினர்கள் அந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்ல முற்படலைங்க. சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க, நோய்வாய்ப்பட்டு
புதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு ஏன் போனேன், உனக்கும் நோய் வரதுக்கு அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட கூட சொல்லிங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே சிவராமனுக்கு மனசு கேட்கலிங்க. தன்னுடைய உற்ற நண்பன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை கூப்பிட்டு நேராக அந்த குளிமேட்டுக்கு போறாருங்க. மறுபடியும் அந்த நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித தயக்கம் இல்லாமல் கூட வந்துட்டாருங்க. தன்னுடைய நண்பர் கூப்பிடுறாரு அப்படி சொல்லிட்டு அங்கே போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கை காமிக்கிறாருங்க தன்னுடைய மகளினுடைய குளிமேட்டை. அந்த நண்பரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாருங்க. ஏன்னா மண்ணு உள்ள இறங்கியிருக்கு, என்ன நடச்சுனே தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே மம்பட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மம்பட்டியை வச்சு குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செய்யறது பெரிய தப்பாக இருந்தாலும் கூட டெய்லி கனவுல வந்து அந்த ஆன்மா என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுது. எல்லாத்தையுமே நண்பர்கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்னதான் நடந்தாலும் பரவாயில்லடா, நம்ம தோண்டி பார்த்தரலாம், உண்மையிலேயே பாப்பாவினுடைய சடலம் இருக்கா, எதற்காக குழி உள்ள இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம்னு சொல்லிட்டு குழியை தோன்றாங்க. ஒரு வழியாக குழியை தோண்டி தமயந்தியினுடைய சடலத்தை பார்க்கும்போது ரெண்டு பேரும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தமயந்தியினுடைய சடலம் வந்து முண்டம் மட்டும் தாங்க இருக்கு. தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதாவது மண்டையோடு அந்த பகுதி அப்படியே இல்லைங்க. அந்த பெண்ணை பிதைச்ச 10 நாள்லயோ அல்லது ஒரு வார காலகட்டத்திலேயே அவங்க வெட்டி எடுத்தாங்களா எப்படி அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. மறுபடியும் முண்டம் மட்டும் இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க. அப்போது சிவராமன் ஓன்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. செத்ததுக்கு பின்னாடி தன்னுடைய பெண் குழந்தையினுடைய தலையை வெட்டி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரம் வேற அதிகமாயிடுச்சுங்க. அதற்கடுத்து சுதாரிச்சிட்ட நண்பன் இங்கிருந்து போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே மண்ணை நிரப்பி சமாதி மாதிரி பண்ணிட்டு நேராக கிராமத்துக்கு வந்திருக்காங்க. கிராமத்துக்கு வர வரைக்கும் சிவராமன் அழுது புலம்பியிருக்காருங்க. சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டா, இந்த உலகத்தை நல்லா கூட சந்தோஷமா அனுபவிக்கல, இறந்த பிறகும் கூட அவளை நிம்மதி இல்லாம தலச்சாம்புள்ளையினுடைய மண்டையோடு நினைச்சு எடுத்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சொல்றாருங்க. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தலச்சாம்புள்ளையினுடைய மண்டையோட்டை எடுத்து பில்லி சூனியம் செய்வது சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. யார் இதை பண்ணது அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறாங்க. அதற்கு சிவராமனும் ஓகே சொல்லிட்டாருங்க. ஆத்திரம் அதிகமாயிருச்சு. அப்போது நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம கிராமத்துக்கு போய் இப்படிலாம் நடச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கிட்ட சொல்ல வேணாம், சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, நோயாய்ப்பட்டு இறந்து போன அந்த பெண்ணினுடைய சடலத்தை எதுக்குடா தோண்டிங்க, நீங்களும் செத்து எங்களையும் சாகடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, இதை மறைச்சறா அப்படின்னு சொன்ன காரணத்தினால சிவராமனும் சொல்ல, அவருடைய நண்பரும் சொல்ல. அதற்கு அடுத்த நாள் வந்து சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல பில்லி சூனியம் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க விசாரிச்சும் இவங்களுக்கு சரியான பிடி கிடைக்கவே இல்லைங்க. யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ரெண்டு பேர்னால கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அப்போதான் சிவராமன் கிட்ட அவருடைய நண்பர் என்ன சொல்றாருன்னா, இதற்கு சரியான வழி யாராவது குறி சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட போனோம் அப்படின்னா அந்த ஆன்மா எங்க இருக்குது, அதாவது இந்த தலச்சாம்புள்ளை மண்டையோட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மண்டையோட்டுக்கு சொந்தமான ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கும் போக முடியாமல் பூமியிலும் இருக்க முடியாமல் அந்த மாந்திரிகவாதிகள் கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்க. அதை வச்சு பில்லி சூனியம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஆன்மாவை வச்சே தொழிலை முடக்கிறது அல்லது யாரையாவது போட்டு தள்ள சொல்றது எல்லாமே உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த தலச்சாம்பிள்ளைக்கு சொந்தமான அந்த ஆன்மா வந்து செஞ்சாகணுங்க. வேற வழியே கிடையாதுங்க. மாந்திரிக கட்டு மூலியமாக அந்த மந்திரவாதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க. ரொம்ப சித்திரவதை எப்படி சொல்லலாம். இந்த மாதிரி செய்வது ஒரு நபரை கொலை செய்வதற்கு சமங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாக்கள் வந்து ரொம்ப சித்திரவதைகளை அனுபவிக்குங்க. தனக்கு பிடிக்கலான்னு கூட அந்த மாந்திரிகவாதிகள் சொல்வதை அப்படியே அடிமை மாதிரி செஞ்சாங்கங்க. அதனால தான் என்னவோ அந்த இறந்து போன தமயந்தியினுடைய ஆன்மா கடவுளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்க மாட்டேங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது குறி சொல்லக்கூடிய இடத்துக்கு போகலாம். அங்கே போனோம் அப்படின்னா இந்த தமயந்தியினுடைய ஆன்மா எந்த திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கும். அதற்கு பிறகு அந்த சூனியக்காரங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதே சுடலை மாடன் கோவிலுக்கு போறாங்க. அங்கே போனதுக்கு பின்னாடி அந்த சுடலை மாடன் பூசாரி கிட்ட மறுபடியும் விஷயத்தை சொல்றாருங்க. இந்த சிவராமன் அழுதுகிட்டே, நீங்க நினைச்சது சரிதான், அந்த தலச்சாம்புள்ளையினுடைய மண்டையோட்டுக்காக என் குழந்தையினுடைய தலையே வெட்டி எடுத்திருக்காங்க, யாரும் நீ தான் காட்டி கொடுக்கணும் சாமி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அது வரைக்கும் நார்மலா இருந்த அந்த பூசாரிக்கு திடீர்னு சுடலை மாடன் உடம்புல இறங்கிருச்சாட்டுங்க. அருள் வந்த காரணத்தினால ஆக்ரோஷத்தோடு அந்த திசையை கை காமிச்சிருக்குங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சமாதி இருக்கு இல்லையா, தமயந்தியினுடைய சமாதி, அங்கிருந்து தெற்கு திசையை நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா அங்க ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருச்சுங்க. அப்போது ஆத்திரத்தோடு சிவராமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள் வந்த பூசாரியுடைய கால்களில் விழுந்து, நீ எனக்கு துணையா இருக்கணும், அவ்வளவு பெரிய பில்லி சூனியம் செய்யக்கூடிய நபர்களை வந்து எதுக்க முடியாது இல்லையா, நீ கூடயே இருக்கணும் சாமி அப்படி சொல்லிட்டு காலடியை பிடிச்சி வேண்டாருங்க. உடனே மனசரங்கி போன அந்த சுடலை மாடன் அருள் பெற்ற பூசாரி, நான் கூடயே இருப்பேன்டா, நீங்க ரெண்டு பேரும் தைரியமா போங்க அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தமயந்தியை புதைக்கப்பட்ட அந்த திசையிலிருந்து தெற்கை நோக்கி போய் 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சமாதியை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் பண்ண அப்படின்னா ஒரு 10-15 கிராமங்கள் இருக்கு. எல்லா கிராமங்களுக்கும் போய் விசாரிக்கும் போது இவங்க தான் மண்டையோட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லை. ஸோ இப்போது சாமியே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க சொன்ன திசையில் போய் அந்த கிராமத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி இவங்க அந்த கிராமத்தார்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரோ பில்லி சூனியம் வச்சிட்டாங்க இருக்கு, அதை நீக்கிறதுக்காக வந்திருக்கோம், இங்கே யாராவது மாந்திரிக வித்தை தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி அந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடுகள் கொண்ட கிராமங்க. அதே நேரத்தில் கிராமத்தினுடைய எல்லையோரத்தில் தான் அந்த மாந்திரிகவாதியினுடைய வீடு இருக்குங்க. அது ஒரு
பெண்மணிங்க பாலாமணி அப்படி சொல்லக்கூடிய ஒரு 50 வயது தக்க பெண்மணி, அவங்க தான் இந்த மாந்திரிக வித்தைகளே செய்கிறாங்க, அந்த வீட்டை கை காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க சொன்ன சில விஷயங்களை கேட்டு சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பர் நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தா, இப்போது இந்த விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாலாமணி அப்படிங்கிறவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தாங்களாட்டுங்க. பில்லி சூனியம் செஞ்சாலும் கூட அந்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இயல்பான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு 3 மாத காலகட்டத்தில் பயங்கரமாக உச்சத்துக்கு பணத்தில் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய பங்களாவையும் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்போதான் சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பருக்கு புரிஞ்சிருக்குங்க, 3 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சாதாரணமாக தான் போயிட்டு இருந்துச்சு பில்லி சூனியம் செஞ்சாலும் கூட. திடீர்னு இந்த 3 மாசத்துல இவ்வளவு உச்சத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த தமயந்தியினுடைய தலச்சாம்பிள்ளையினுடைய மண்டையோட்ட சமாதியில் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 2 பேரும் பார்க்கும்போது கரெக்டாக தமயந்தி இறந்து புதைக்கப்பட்ட அந்த காலமும் 3 மாசம் தாங்க ஆச்சு. அப்போதான் 2 பேருக்கும் ஆத்திரம் மற்றும் கோபமெல்லாம் குறைஞ்சு நடுக்கம் ஏற்பட்டுச்சுங்க. இந்த 3 மாத காலகட்டத்தில் இவ்வளவு உச்சத்துக்கு வந்த காரணம் தன்னுடைய மகளினுடைய அந்த தலச்சாம்பிள்ளையினுடைய மண்டையோடு தாங்க. அந்த மண்டையோட்டை வச்சு வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, ஏதாவது தொழிலை முடக்கணும் அல்லது யாராவது போட்டு தள்ளணும், எதை பண்ணாலும் கூட தமயந்தினுடைய ஆன்மாவை தூண்டி விட்டுதாங்க அந்த மாந்திரிகவாதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து 2 பேரும் அந்த பாலாமணி அப்படிங்கிற அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டுக்கு போக பயப்பட்டாங்க. நம்ம ஏதாவது பாதுகாப்பாவோட போகண்டா, இப்போ போய் குருட்டாத்தனமா போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தான் விளைவு ஏற்படும், அவ உச்சத்தில் இருக்கா சக்தியில நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் சொன்ன காரணத்தால இவருக்கும் பயம் ஏற்பட்டு நேரா அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறாங்க. பாலாமணியை தொடர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது பண்ணி பாலாமணியை போய் தாக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா பில்லி சூனியம் வச்சு நம்மளை மட்டும் இல்லாம குடும்பத்தையும் அழிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்து தாங்க இருந்தாங்க. ஆனால் டெய்லியுமே அந்த பாலாமணி வசிக்கக்கூடிய கிராமத்தில் போய் சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த கிராம மக்கள் சொன்னது இன்னும் அதிர்ச்சியை தந்துச்சுங்க இவங்க 2 பேருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த கிராமம் முழுவதும் ஏதோ ஒரு சின்ன குழந்தை பயங்கரமாக கதறி எழுதக்கூடிய சத்தம் கேட்டிருக்குங்க. ஊர் மக்கள் யாருமே தூங்க முடியாது இல்லைங்க. நீங்கள்லாம் கேட்கலாம், ஊர் மக்கள்லாம் போய் பாலாமணி அடிச்சு கொள்ளலாமல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் போக முடியாதுங்க. இவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு பயம் இருச்சோ அதே மாதிரி தான் ஊர் மக்களும் போக மாட்டேங்கிட்டாங்க. நம்ம போனோம் அப்படின்னா நம்மளக்கான ஏதாவது செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால வேதனைகளோடு தான் அந்த கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நைட்டு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த சின்ன புள்ள வந்து கதறக்கூடிய சத்தம் நல்லா கேட்குங்க. ஊரில் கூடிய நபர்கள் எல்லாமே அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து விசாரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா எங்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரியான பாலாமணியுடைய வீட்டு சைடு தாங்க அந்த கதறல் சத்தம் கேட்குது. ஏன் நைட்டு நேரத்தில் மட்டும் அந்த கதறல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஸ்டமர்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்னா பூஜைகள் பண்ணுவாங்கல்ல அந்த மண்டையோட்டை வச்சு, தமயந்தியினுடைய மண்டையோட்டை வச்சு. அப்போது அந்த ஆன்மா வந்து சித்திரவதையை அனுமதிக்கணும் இல்லையா, அந்த சித்திரவதை காரணத்தினால தான் கதறி எழுதிருக்குங்க. இதெல்லாம் ஊர் மக்கள் மூலியமாக சிவராமன் மற்றும் நண்பர் கேட்டுட்டாங்க. அப்போதெல்லாம் சிவராமனுக்கு ஆத்திரம் இருந்தாலும் கூட இன்னொரு பெண் குழந்தை இருக்கு, மனைவி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எதுவுமே செய்ய முடியாம செயலிழந்து போயிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது தான் அடுத்து அந்த கிராமத்தில் இன்னொரு பயங்கரம் நடந்துச்சுங்க. அந்த பாலாமணி வசிக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் மற்றும் பெரியவங்க எல்லாருமே நல்ல இயற்கையாக இருந்தவங்க எல்லாமே திடீர் நோய்வாய்ப்பட்டு சாவுகள் வந்து விழுக ஆரம்பிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரயில்வே ட்ராக்கில் நல்லா தான் இருப்பாங்களாட்டுங்க, குடும்ப கஷ்டம் எதுவுமே இருக்காது. திடீர்னு காலையில இருந்து பார்த்தாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அங்கே போய் தற்கொலை பண்ணிட்டு உடம்பெல்லாம் செதறி போய் கிடக்க மாட்டிருக்குங்க. இதையும் செய்வது அந்த இறந்து போன தமயந்தியினுடைய அந்த குழந்தையினுடைய ஆன்மா தாங்க. அந்த ஆன்மாவை நம்ம குற்றம் சொல்ல முடியாதுங்க. அதை எதற்காக பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாந்திரியவாதி கிட்ட அவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்குது இல்லையா அந்த குழந்தையினுடைய ஆன்மா, அதனால மூர்க்கமாயி தன்னை யாருமே காப்பாத்தலையே அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி வந்து பார்த்தா அவங்களையும் போட்டு தள்ள அந்த ஆன்மா தாங்க செஞ்சிருக்கு. இதெல்லாம் கூட அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இவ்வளவு சக்தி வாய்ந்த பெண்மணி எதிர்க்க யாருமே மறுபடியும் துரியவே இல்லைங்க. இப்படி இருக்கும் போதுதான் சிவராமன் மற்றும் அவங்களுடைய நண்பருக்கு ஒரு நல்ல வழி ஒன்று கிடைச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவராமனுக்கு தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியதை சிவராமனோ அவருடைய நண்பரோ தன்னுடைய மனைவி மற்றும் ஊர்க்காரங்க யாருக்கிட்டையும் தெரியப்படுத்துறீங்க. அந்த டைம்ல சிவராமனுடைய தூரத்து சொந்தக்காரங்க பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 30 கிராமங்களுக்கு மேல வெவ்வேறு கிராமங்கள் இவங்க வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாந்திரிகவாதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. எதற்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய விவசாயம் பண வசதி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சாங்க தொழில் முழுவதும். திடீர்னு ஒரு 3 மாதம் 4 மாத காலகட்டத்தில் அப்படியே கீழே இறங்கி கடனாகி குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. அப்போது அந்த சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து தோட்டக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி பகை ஏற்பட்டுருக்குங்க. அவங்க தான் ஏதோ போய் பில்லி சூனியம் வச்சுட்டாங்களாட்டுருக்கு, நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாமணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது எதுவுமே சிவராமனுக்கும் அவருடைய நண்பருக்கும் அப்போது தெரியாது. அங்கே போனவங்க எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த அந்த குடும்பத்தில் திடீர்னு பெரிய கடன் ஏற்பட்டுருச்சு, தொழிலே நடத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நள்ளிரவு பூஜைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை அழைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த குடும்பத்தை வர வச்சு பூஜை செய்யும்போது அந்த மண்டையோட்டை வச்சு தாங்க வழிபட்டு இருக்காங்க. அந்த மண்டையோட்டை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க. போக போக அந்த பாலாமணி அப்படிங்கிற பெண்ணோடு அந்த குடும்பம் வந்து நல்லா
நண்பர்கள் மாதிரி உறவினர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாமணியும் முழுமையாக அந்த குடும்பத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. கடைசியாக அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த கஷ்டப்பட்ட குடும்பம் மறுபடியும் பழைய மாதிரி மேலே வந்துகிட்டே இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில் பாலாமணிக்கு போய் நன்றி சொல்லாமல் சொல்லிட்டு போன அந்த குடும்பம் யதார்த்தமாக நண்பர் மாதிரி பேசுறாங்க இல்லையா, அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, இந்த மண்டையோடு ஒரிஜினல் மண்டையோடு மாதிரி இருக்கு, இது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நண்பர்கள் மாதிரி பழகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலாமணியும் தெரியாதனமாக உளறி துளச்சிட்டாங்க. இந்த சிவராமன் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய பேரை சொல்லி அந்த கிராமத்தில் கடைசியாக இறந்து போன பெண் குழந்தையினுடைய மண்டையோடு தான் அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க அந்த சொந்தக்காரங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிவராமனுடைய குடும்பம் இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட உடனே மனசு உடஞ்சு போய் எதுவுமே பதில் பேசாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வார காலகட்டம் கழிச்சு சிவராமனுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த குடும்பத்தார் வந்திருக்காங்க. வந்த பிறகு சிவராமனுடைய வீட்டுக்கு போயிட்டு மனசு கேட்காம அப்படியே சொல்லிட்டாங்க, நம்முடைய பாப்பாவுடைய மண்டையோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி பெண்மணி எடுத்து பூஜை செஞ்சாங்க. அந்த பூஜை மூலியமாக தான் எங்களுடைய தொழில் முடக்கத்தில் இருந்ததெல்லாம் மேலே வந்துச்சு. எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம், வேற வழி இல்லாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே சிவராமனுக்கு முழுமையாக 100% உறுதியாயிருச்சுங்க, நம்முடைய பாப்பாவினுடைய மண்டையோட்டை வச்சு தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நொந்து போன சிவராமனுடைய குடும்பம் அப்புறம் அவங்களுடைய நண்பர் எல்லாருமே சேர்ந்து கதறி எடுத்துக்கிட்டு அந்த சுடலைமாடன் கோவிலுக்கு மறுபடியும் போறாங்க. அங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்ன மாதிரி போய் செக் பண்ணி பார்த்தோம், அவ தான் என் குழந்தையுடைய மண்டையோட்டை வெட்டி எடுத்திருக்கா, அதை வச்சு தான் பூஜை புனஸ்காரங்களை பண்றா. நைட்டு நேரத்தில் அந்த கிராமத்தார் சொல்வதெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, என் குழந்தை கதறி அழுகுது, அந்த மாந்திரிகவாதியினுடைய சித்திரவதையை தாங்க முடியாம, நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏற்கனவே நீ எனக்கு உறுதுணையா வரணும்னு சொன்னே இல்லை சாமி, என் குழந்தைய மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய அம்மா அப்புறம் சிவராமன் நண்பர் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்களுடைய மனைவிக்கு இப்போ எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாந்திரிகத்தில் ஈடுபட்ட தூரத்து சொந்தக்காரங்களும் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய மனைவியும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பூசாரியினுடைய உடம்புல மறுபடியும் சுடலை மாடன் இறங்கிட்டாருங்க. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், சுடலை மாடன் அப்படிங்கிறது இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம்லாம் அவர்கிட்ட செல்லாதுங்க. ஆவிகள் மற்றும் பேய்களுக்கெல்லாம் அவர் தாங்க அரசன், அவர்கிட்ட எந்த பேயும் கட்டுப்படாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதனால் ஆத்திரப்பட்ட சுடலை மாடன் ஒரு முக்கியமான விஷயத்தை சிவராமன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாலாமணி அப்படிங்கிற இந்த 50 வயது பெண்ணுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 23, 25 வயசுல 2 பசங்க, 2 பேரும் கல்யாண வயசுல தான் இருக்காங்க. அவங்களுடைய தொழிலும் எங்களுடைய அம்மாவுக்கு உதவி செய்வது தாங்க. அவங்களுக்கும் சின்ன சின்ன மாந்திரிக வித்தைகள்லாம் தெரியுங்க. பூஜைகள் செய்யும் போது முச்சந்தில் எடுத்து போய் மாந்திரிகம் செஞ்ச பொருட்கள்லாம் கழிப்பு கழிச்சு விடுறது, எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய மகன்களும் செய்வாங்க. அதற்கடுத்து அவருடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த சுடலை மாடன் அருள்பெற்ற பூசாரி ஒன்றும் விடாம சிவராமன் சொல்றாருங்க, அந்த குடும்பத்தையே நான் அழிச்சிடுறேன், நீங்க பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம என் தம்பியான கருப்பணசாமி தான் அந்த பாலாமணிக்கு குலதெய்வமாங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பாலாமணி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குலதெய்வமான கருப்பணசாமியை கட்டி போடணுங்க. அதே மாதிரி தான் இந்த பில்லி சூனியம் செய்வதற்கு முன்னாடி குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்க அந்த பெண்மணி. ஸோ தன்னுடைய தம்பியும் கட்டி போட்டிருக்கா, அவனும் நானும் சேர்ந்து இனிமேல் ஆடக்கூடிய ஆட்டத்தை மட்டும் பாரு, நீ அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தில் சொல்லியிருக்கீங்க. அதற்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த குடும்பம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுடலை மாடனுடைய அருள் பெற்ற பூசாரி சொன்ன மாதிரியே பாலாமணியுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிச்சுங்க. அந்த பொருளாதாரம் புது வீடு கட்டிட்டு இருக்கிறது இறங்குச்சு. அதே நேரத்தில் பாலாமணியுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். இந்த மாந்திரிக வித்தைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இருந்த அந்த மனுஷன் திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி ஆகி பைத்தியம் முடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னென்னமோ அந்த பாலாமணி அப்படிங்கிற பெண் சமாளித்து பார்த்துருக்காங்க, எதுவுமே செய்ய முடியல. கடைசியாக வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கணவரை கட்டி போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தூண்லேயே வச்சிருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கருப்பணசாமியை சுடலை மாடன் கட்டவிழ்த்து விட்டு 2 பேரும் சேர்ந்து தாங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இதை ஒரு வழியாக பாலாமணிக்கு புரிஞ்சாலும் கூட நம்ம இருக்கக்கூடிய சக்தினால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரத்தோட தாங்க இருந்திருக்காங்க. பைத்தியம் முடிச்சிருந்த தன்னுடைய கணவரை கட்டி போட்டு அதற்கடுத்து 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு குடும்பத்துக்காக பூஜை பண்ணி நள்ளிரவனத்தில் கழிப்பு கழிச்சு அந்த பொருட்களை எடுத்து போய் முச்சந்தியில போட்டு வர சொல்லி பெரிய பையனை அனுப்புறாங்க. அந்த பெரிய பையன் அந்த மாந்திரிக பொருட்களை எடுத்து போய் முச்சந்தியில போட்டு திரும்ப வரும்போது ரயில்வே ட்ராக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கிராமத்துக்கு பக்கத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தாங்க வந்துட்டு இருக்காரு. வரும்போது திடீர்னு ரயில்ல விபத்து ஏற்பட்டு துண்டு துண்டா போயிட்டாங்க. தசை மற்றும் அந்த எலும்புகளை மூட்டை கட்டி தான் எடுத்தாங்களாமா. அதற்கு பிறகுதான் பாலாமணிக்கு பெரிய இடி விழுந்துச்சுங்க. தன்னுடைய கணவரும் நல்லா இருந்த ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படி ஆயிட்டாரு. பையன் வந்து மாந்திரிக பொருட்களை கழிச்சிட்டு வரும்போது விபத்தில் அடிபட்டு இப்படி ஆயிடுச்சு, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சுடலை மாடன் மற்றும் கருப்பணசாமியினுடைய சக்திக்கு ஈடா இவங்களால் நிற்க முடியல. அதற்கு பிறகு 2-3 நாட்களில் வேற ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள 2வது மகன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பைக்கில் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து விபத்து ஏற்பட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்துட்டாருங்க. 2 மகன்களும் பெற்ற ஆசை மகன்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த தமையந்தி அப்படிங்கிற குழந்தையினுடைய தலைச்சம்பிள்ளை எடுத்து அந்த ஆன்மாவை எவ்வளவு சித்திரவதை பண்ணா சரியான தண்டனை அப்படின்னே சொல்லாங்க. சரி, அந்த 2 பசங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சாவு அப்படின்னா அவங்களும் இதுக்கு உடத்த தானே, அதனால கூட இருக்கலாங்க. இந்த பாலாமணி எப்படி மாந்திரிகவாதி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாலாமணியுடைய அப்பா சின்ன வயதுலேருந்தே மாந்திரிக வயது தாங்க. அவர் வந்து தப்பான விஷயத்தையெல்லாம் செய்ய மாட்டாங்க.
குழந்தைகளுக்கு யாராவது கிராமத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னா மந்திரிக்கிறது, ஓதுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காருங்க. இதை பார்த்து அந்த ஃபீல்டு மேலே இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சுங்க. அதற்கடுத்து பாலாமணிக்கு திருமணமான பிறகும் கூட கணவர் வந்து குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை நல்லாவே பார்க்கலீங்க. வெறுத்து போன பாலாமணி தன்னுடைய அப்பா செஞ்ச தொழில் நம்மளுக்கு சரி பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு கடைசியாக இதில் உச்சக்கட்டத்துக்கு வரணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கேரளாவுக்கு போயிருக்காங்க. கேரளாவில் தான் இந்த மாந்திரிக வித்தைகள்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் வீடெடுத்து தங்கி மாந்திரிக வித்தைகளை கற்றுக்கிட்டாங்க. இங்கே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அதற்கடுத்து குடிக்கு அடிமையாக இருந்த தன்னுடைய கணவரையும் வசியப்படுத்தி இந்த மாந்திரிக வித்தையில் ஈடுபட்டு பெற்ற மகன்களையும் ஈடுபட்டு கடைசியாக இப்படி குடும்பமே சின்னாபண்ணம் ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல தான் பாலாமணிக்கு பயம் வர ஆரம்பிச்சுங்க. திருமண வயசுல இருக்கக்கூடிய 2 பேரும் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஏதோ தப்பா திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கேரளாவுக்கே திரும்பி போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக வித்தை கத்துக்கிட்ட பீடத்துல போய் கேட்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அங்க போன உடனே குரு கிட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு இத்தனை வித்தைகளையும் சொல்லி கொடுத்து நான் நல்லா மேல வந்தேன், இப்ப திடீர்னு எல்லாமே தப்பா நடக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உனக்கு நல்ல விதத்துக்கு தான் இந்த மாந்திரிகத்தை கற்றுக் கொடுத்தேன், ஆனா நீ தப்பான விஷயங்கள் ஈடுபடுத்திட்ட. அது மட்டும் இல்லாம உனக்கு எதிராக நிற்கிறது உன் குலதெய்வமான கருப்பணசாமியும் சுடலை மடனும், அவங்கள மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது, உனக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அரண்டடிச்சு போயிட்டாங்க. ஊருக்கு போனா நம்மளுக்கு ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டு கேரளாக்குள்ளேயே இந்த பாலாமணி அப்படிங்கிற மாந்திரிகவாதி சுத்திட்டு இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு கணவர் பைத்தியம் முடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள கட்டி போட்டுருக்காங்க இல்லையா, அவருக்கு உதவி இல்லாம பாலாமணியும் கேரளாவுக்கு போயிட்டாங்க, மகன்களும் செத்து போயிட்டாங்க. தூண்லேயே கட்டி போட்டு வச்சிருந்து கடைசியாக சாப்பாடு இல்லாம ஊர் மக்கள் அந்த வீட்டுக்கே போக பயப்பட்ட காரணத்தினால 10-20 நாள்களில் சாப்பிடாம இயற்கை உபாதை அப்படியே போய் இறந்து போயிட்டாருங்க. இறந்து போன பிறகு பாலாமணிக்கு என்னதான் இருந்தாலும் கூட சொந்தக்காரங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கேரளாவுக்கு போய் கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஊருக்கு கூட்டு வந்து தன்னுடைய கணவரையும் பறி கொடுத்து அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதற்கு பின்னாடி நம்மளுடைய குலதெய்வமான கருப்பணசாமியும் சுடலை மாடனையும் எதுக்க முடியாது, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தலச்சாம்பிள்ளை மண்டையோட்டுக்கு சொந்தமான தமையந்தியினுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்கலாம், அதற்கு பிறகாவது நம்மளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவி குடும்பத்தினுடைய கால்கள் வந்து கதறி எழுதுறாங்க, நான் தான் உன் பெண் குழந்தையினுடைய மண்டையோட்டை வெளியெடுத்தேன், எடுத்து தான் தான் கிட்ட வர கஸ்டமருடைய திருப்தியை வந்து பண்ணி வச்சேன், எல்லாமே உன் பெண்ணினுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி தான் செஞ்சேன், நான் செஞ்சது பெரிய தவறாக இருந்தாலும் கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுட்டேன், மோட்சத்துக்கு போக முடியாமல் கீழேயும் இருக்க முடியாமல் அந்த குழந்தையை நான் ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே சிவராமனுக்கு ஆத்திரம் வந்து அந்த பெண்ணை வந்து அடிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அப்போது ஊர் மக்கள்லாம் சுதாரிச்சுட்டு சிவராமனை தடுத்து வைக்கிறாங்க. தடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தையை இனிமேலாவது மோட்சத்துக்கு அனுப்பு, அந்த பூஜையெல்லாம் செய்யணும் இல்லையா, அதை செஞ்சு அனுப்பு, அதற்கு பின்னாடி உனக்கு தண்டனை இருக்கா இல்லையா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் பாலாமணி அந்த தலச்சாம்பலியினுடைய மண்டையோட்டை வச்சிருந்தாங்கல்ல, எடுத்துட்டு போய் அந்த பெண்ணினுடைய சமாதியை தோண்டி அங்கேயே வச்சு அடக்கம் செஞ்சு சில பூஜைகளை செஞ்சு அந்த பெண்ணை வந்து மோட்சத்துக்கு அனுப்புனாங்க. இந்த மோட்சத்துக்கு அனுப்பின பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு சிவராமன் மற்றும் அவங்களுடைய மனைவி 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களால் எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உன் குலதெய்வமான கருப்பணசாமியும் சுடலை மாடனும் தான் உன்னை தண்டிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு எடுப்பாங்க, இது உன்னுடைய விதி அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதற்கடுத்து மறுபடியும் ஒரு 2-3 நாட்கள் தாங்க அந்த பாலாமணியுடைய சொந்த ஊர்லேயே சுற்றி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் முடிச்சு பார்க்கும்போது அதே ரயில்வே ட்ராக்ல அந்த சூனியக்காரியாக இருந்த பாலாமணி அப்படிங்கிற பெண்மணி எப்படி வந்து மகன்கள் இறந்தாங்களோ அந்த இடத்துல உயர விட்டு துண்டு துண்டா சில்லா போய் கிடந்தாங்களாட்டிருக்குங்க. அந்த பெண்ணினுடைய சதை மற்றும் அந்த உடல் பாகங்களை கூட ஊர் மக்கள் தொட பயப்பட்டாங்க. அதற்கடுத்து அரசாங்கத்தினுடைய உதவியோடு மூட்டை கட்டி தான் அதை எரிச்சு அடக்கம் பண்ணி முடிச்சாங்களாமங்க. இந்த சம்பவம் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அனுப்பின பிரசாத் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சாருங்க. இந்த நிகழ்வு நம்மளுக்கு அனுப்புறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ரயில்வே ட்ராக்ல இறந்தாங்க இல்லையா அந்த பெண்மணி, அதே இடத்துல இன்னொரு வாலிபர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாருங்க ட்ரெயின்ல. அந்த சடலத்தை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக காவல்துறையினர் வந்து அந்த சடலத்தை எடுத்துட்டு போனதுக்கு பின்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தாங்க இந்த விஷயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே காது கொடுத்து இந்த பிரசாத் அப்படிங்கிறது கேட்டிருக்காருங்க. இதை அப்படியே பிசிறு விடாமல் ஷேர் பண்ண பிரசாத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.